மீட்கப்பட்ட பிரியமான தேவஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறதான வார்த்தை சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம் தேவஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம மேன்மை அடைய ஜெபம், பரிசுத்தம், வேத தியானம் நமக்கு முக்கிய பங்காக இருக்குங்க. நான் ஜெபம் பண்றேன், பரிசுத்தமா இருக்கேன், வேத வாசிப்பு இல்லைனாலும் அது ஒரு குறைவாக தாங்க இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வேதத்துல பிரியமா இருந்து அதை தியானிக்கிற மனுஷங்களை கர்த்தர் பாக்கியவான்னு சொல்றாருங்க. நம்ம அனுதினமும் வேத வாசிக்கும் பொழுது கர்த்தர் எப்பேற்பட்ட தகப்பன்கிறத அறிய முடியுங்க. அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அதிசயங்களை செய்கிற கர்த்தர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், அன்பானவர்ங்கிறத வேத வாசிப்பு மூலமாக தான், அந்த வேத தியானிப்பு மூலமாக தாங்க அறிய முடியுது. நம்ம பைபிள்ல வெறும் புத்தகமா, சாதாரண புத்தகமா நம்ம படிக்காம அதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோட பேசுவாரு. கர்த்தர் நம்மள அதன் மூலியமாக வழி நடத்துவாரு. அநேக மறை பொருள்களை கர்த்தர் வேதத்தின் மூலியமாக நமக்கு வெளிப்படுத்துவாருங்க. அதனால நம்ம அனுதினமும் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவாருங்க. நம்ம இந்த 3வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நம்மளுடைய வாழ்க்கையை இலையுதிராது இருக்கிற மரத்தை போலவும் நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க செய்கிற தகப்பனா இருக்காருங்க. நம்ம ஒருவேளை இந்த நாளில வேத தியானம் இல்லைன்னா இன்றைய நாளில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை, நம்ம செய்கிற எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் நம்மளுடைய வாழ்வை அவர் மாற்றுவாருங்க. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இன்று நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசின அந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற அப்பா மனுஷங்களை நீங்க பாக்கியவான் சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, அந்த பைபிள் அப்பா தியானிக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளாக நீங்க எங்களை கொண்டு போங்க இசப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தினால அப்பா தகப்பனை நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களை வழி நடத்துங்க. முற்றிலுமாக உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் சுபிக்கிறீங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம வேதத்தை தியானிப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். God bless.